வணக்கம் டிஜிட்டல் தமிழ் வியூயர்ஸ். நம்ம சேனலில் கீவேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, மேட்ச் டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். பட் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக், கீவேர்ட் ரிசர்ச்சில் எதை அவாய்ட் பண்ணணும்னு நம்ம பேச போகிறோம். ரொம்ப பெருசாக பட்ஜெட் போட்டாலும் ராங் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜினா கண்டிப்பாக ரிசல்ட் வராது. ஸோ இன்றைக்கி மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்ற ஒரு டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபஸ்ட்டு டிப், சூஸிங் டூ ப்ராட் கீவேர்ட்ஸ். சில பேர் ரொம்ப ப்ராடாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஷூஸ், மார்க்கெட்டிங், ஜிம் இப்படின்ற கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ராடாக இருக்குது. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா கூகுளில் யார் வேணாலும் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ irrelevant கிளிக்ஸ் அதிகமாக வரும். கிளிக் த்ரூ ரேட், கன்வர்ஷன் ரேட் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, மோர் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ரன்னிங் ஷூஸ் ஃபார் மென், ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமா நம்ம ரிலவன்சியை அதிகப்படுத்துகிறோம். செகண்ட் டிப், இக்னோரிங் மேட்ச் டைப்ஸ். ஸோ ப்ராட் மேட்ச் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்ஜெட் வேஸ்ட் பண்ணுறாங்க. சில பேர் ஆட் ஷோ ஆகுது ஆனால் ரைட் பர்சன் கிட்ட காமிக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, கேம்பெயின் அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம மேட்ச் டைப்ஸ் மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேம்பெயின்ஸ் நமக்கு லீட் எடுத்து வரணும் அப்படின்னா ஃப்ரேஸ் அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணலாம். செகண்ட் கேம்பெயின் நமக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னா ப்ராட் மேட்ச் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அப்பான் அவர் அப்ஜெக்டிவ், ப்ளீஸ் டு செலக்ட் த மேட்ச் டைப்ஸ். தேர்ட் டிப், நோ நெகட்டிவ் கீவேர்ட்ஸ். நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் போடலன்னா நம்மளோட ஆடை யார்கிட்ட காமிக்கணும்னு நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நம்ம பெய்ட் கோர்ஸ் ப்ரமோட் பண்ணுறோம், ஃப்ரீ கோர்ஸ்னு சர்ச் பண்ணுறவங்க கிட்ட காமிச்சா அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, ரெகுலராக நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஜென்ரலான நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் லைக் ஃப்ரீ, சிப், யூஸ்ட் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவ் கீவேர்ட்ஸில் ஆட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் பை வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் டிப், ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஹை சர்ச் வால்யூம். சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம ரொம்ப அட்டாச் ஆகிடுவோம். ஸோ அதில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும், சிபிசி அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, பேலன்ஸ் சர்ச் வால்யூம் ப்ளஸ் காம்படிஷன். சம்டைம்ஸ் லாங் டைல் கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக பெட்டரான ரிசல்ட் கூட கொடுப்போம் கம்பேர்ட் டு த ஷார்ட் கீவேர்ட்ஸ். அஞ்சாவது டிப், இக்னோரிங் யூசர் இன்டென்ட். கீவேர்டில் இன்டென்ட் இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீவேர்டில் லேர்ன் பண்ண வரமாட்டான், இன்ஃபோ தேடல் தான் வரலாம். ஸோ பை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இது பையிங் இன்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டென்ட் பேஸ் பண்ணி கூட நம்மளோட அக்கௌண்ட்டில் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ட்ரான்சாக்ஷனல் ப்ளஸ் கமர்ஷியல் கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் இது ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். சிக்ஸ்த் டிப், நாட் யூஸிங் கீவேர்ட் பிளானர் ப்ராப்பர்லி. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கீவேர்ட் பிளானரில் ஜஸ்ட்டு அவங்களுக்கு கீவேர்டை போடுறாங்க, கீவேர்ட் சஜஷன்ஸ் வரும், அதில் எது அதிகமாக காம்படிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, இல்லைனா சிபிசி எது கம்மியாக இருக்குன்றதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுறாங்க. இது ரிலவெண்ட்டாக இருக்கா, இன்டென்ட் பேஸ்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுறது இல்லை. ஸோ சர்ச் வால்யூம், காம்படிஷன், சிபிசி எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய தப்பு. ஆல்வேஸ் யூஸ் கூகுள் கீவேர்ட்ஸ் பிளானர் ஆர் அதர் டூல்ஸ் பிஃபோர் ஃபைனலைசிங் த கீவேர்ட்ஸ். ஓகேவா? செவன்த் டிப், ஒன் டைம் கீவேர்ட் ரிசர்ச். ஒரு டைம் கீவேர்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த 6 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூசர் பிஹேவியர் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ட்ரெண்ட்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சொல்யூஷன் என்னென்னா, மந்த்லி ஆர் பை மந்த்லி கீவேர்டு ஆடிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நியூ கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. பேஸ்ட் அப்பான் ஆர் சர்ச் டேர்ம்ஸ் இரலவெண்ட்டாக இருந்துன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம அவாய்ட் simple tips to avoid a common mistakes in keyword research. I think so this video is helpful for you. So இதுதான் கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் ரிசர்ச்சில் அவாய்ட் பண்ண எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணுற 7 மேஜர் மிஸ்டேக்ஸ். இதில் இருந்து எஸ்கேப் பண்ணுன்னா உங்கள் ஆட் பட்ஜெட் ப்ராப்பராக கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ஸ்ட்ரக்சர் கீவேர்ட்ஸ் இன்டு ஆட் குரூப்ஸ் எஃபெக்டிவ்லின்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டிஜிட்டல் தமிழ் சேனலுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தம்பி அப்படி இல்லை நான் அண்ணன் மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டூல்ஸில் மாஸ்டர் பண்ணுங்கள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக அப்ளை பண்ணலாம். நம்ம ஊர், நம்ம லாங்குவேஜ், நம்ம டிஜிட்டல் தமிழ். See you in the next video.